ஹாய், வெல்கம் டு Lakshmi Max. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் கால்குலஸ் ஆஃப் ஒன் வேரியபிள்ன்ற சாப்டரில் உள்ள ஒரு கொஸ்டின். ஃபைண்ட் அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் அப்சல்யூட் மினிமா ஆஃப் f of t equal to 2 cos t plus sin 2t in the interval 0 to pi by 2. நம்ம ஆல்ரெடி லோக்கல் மேக்ஸிமா அண்ட் மினிமா கண்டுபிடிச்சிருக்கோம். இது அப்சல்யூட் மேக்ஸிமா மினிமா, அதை விட இது சிம்பிள் தான். ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க, இதுக்கு இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க. லோக்கல் மேக்ஸிமா மினிமாவுக்கு இன்டர்வல் கொடுக்குறது இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், மேக்ஸிமா மினிமானாலே நமக்கு தெரியும் எஃப் டேஷ் ஆஃப் டி கண்டுபிடிச்சி அதை 0 போட போகிறோம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் டி 2 காஸ் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டி டிஃப்ரென்ஷியேஷனோட ஃபார்முலாவில் இருக்கும். ப்ளஸ் சைன் 2tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காசுன்னு வரும். ஸோ காஸ் 2t. இந்த 2tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு 2 வரும். அப்போது இதில் வந்து மைனஸ் 2 sin t ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் 2tக்கு 3 ஃபார்முலாஸ் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா, 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இங்கே நமக்கு முன்னாடி இருக்க டேர்மும் சைனில் இருக்கிறதுனால நம்ம வந்து சைன் வச்சு இருக்க ஃபார்முலாவை நான் எடுத்துக்கிட்டேன். 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ பாருங்கள், 2 இன்ட்டு 1 2 மைனஸ் 4 சைன் ஸ்கொயர் தீட்டா, இங்கே ஒரு மைனஸ் 2 டி சைன் டி ஈக்குவல் டு 0. இதை டிவைட் பை 2 பண்ணோன்னா 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் டி மைனஸ் சைன் டி ஈக்குவல் டு 0. இப்போது எக்ஸை சைன் டியை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஃபார் ஈஸி. இது ஏன்னா நம்ம இதை சால்வ் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ எடுக்கும்போது இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு 1 மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அதை ஆர்டரில் வச்சுருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம். இங்கே எல்லாத்துலேயும் நெகட்டிவ் இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே நெகட்டிவ் இருக்கணும். ஸோ ஹோல் ட்ரூ டிவைடட் பை நெகட்டிவ். அப்போ 2x ஸ்கொயர், இங்கே பாருங்கள், இது பாசிட்டிவ் ஆகிடுச்சு, இது நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடுச்சு, இது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆகிடுச்சு, இஸ் ஈக்குவல் டு 0. இதுக்கப்புறம் இது நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் 2 இன்ட்டு மைனஸ் 1 இஸ் மைனஸ் 2, நம்மளோட சம் வந்து ப்ளஸ் 1. அப்போ வந்து 2x மைனஸ் 1. இப்போ பாருங்கள், மல்டிப்ளை பண்ணால் 2 இன்ட்டு மைனஸ் 1 இஸ் மைனஸ் 2 வந்துடும். 2 மைனஸ் 1 இஸ் ப்ளஸ் 1xன்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு 2 டேர்மில் 2x காமன், அதை எடுத்துகிட்டா மீதி எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் 1 காமனாக எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் 1. இது ரெண்டுத்துலேயும் எக்ஸ் ப்ளஸ் 1 காமனாக இருக்குது. அதை வெளியில் எடுத்துகிட்டா மீதி இருக்க 2x மைனஸ் 1 இங்கே வந்துடும் ஈக்குவல் டு 0. ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0னா ஐதர் எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து 0வாக இருக்கணும் அல்லது 2x மைனஸ் 1 வந்து 0வாக இருக்கணும். ஸோ இது போட்டோன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இந்த 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 போட்டால் 2x ஈக்குவல் டு 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப். இப்போ எக்ஸுன்றது என்னது? நம்ம சைன் டீயை தான் எக்ஸ்ன்னு எடுத்தோம். ஸோ சைன் டி ஈக்குவல் டு மைனஸ் 1 ஆர் சைன் டி ஈக்குவல் டு ஹாஃப். சைன் டி ஈக்குவல் டு மைனஸ் 1. சைனில் வந்து ஆக்சுவலாக வேல்யூ 0லேருந்து 1 வரையும், இந்த இன்டர்வல்லையும் 0 டு பை பை 2 தான் இருக்குது. 0 டு பை பை 2ல் சைனோட ஆன்சர் ஃபுல்லாக பாசிட்டிவ். ஸோ இது வந்து வேலிட் கிடையாது. இந்த இன்டர்வல் 0 டு பை பை 2ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைன் 0 இஸ் 0, சைன் 90 இஸ் 1, இது தெரியும். நடுவில் வந்து சைன் 30 இஸ் 1/2, இது மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்கேயுமே நெகட்டிவ் வரல. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போது சைன் டி ஈக்குவல் டு ஹாஃப்ன்றது தான் இன்னொரு வேல்யூ. அப்போது சைன் டி ஈக்குவல் டு ஹாஃப்னா எனக்கு டி மட்டும் வேணும். டி இஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஆஃப். அதாவது சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஆஃப்னா சைன் டேபிளில் எங்கே ஹாஃப்ன்ற வேல்யூ வருதுன்னு பார்த்தோம்னா இட் கம்ஸ் ஃபார் 30 டிகிரி. அதனால் பை பை 6. பை மீன்ஸ் 180ன்னு உங்களுக்கு தெரியும். 180 பை 60 இஸ் 30. 30 கட்டாயம் இந்த இன்டர்வலில் பிலாங் ஆகிருக்கு. அதாவது கொஸ்டினில் கொடுத்த இன்டர்வல் 0லேருந்து 90க்குள்ளே பை பை 2 இஸ் 90. உங்களோட 30 வந்துடும். சரி, அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ கிரிட்டிக்கல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க. எது? பை பை 6ன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்து மேக்ஸிமம் அந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் கொடுத்துருக்க கிரிட்டிக்கல் வேல்யூ எதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? நம்ம கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எஃப் ஆஃப் பை பை 6 இஸ் ஈக்குவல் டு 2 காஸ் பை பை 6 ப்ளஸ் சைன் 2 பை பை 6. இது நம்ம கொஸ்டின் 2 காஸ் டி ப்ளஸ் சைன் 2t. அப்போது காஸ் பை பை 6ஓட வேல்யூ √3/2. சைன் இது பார்த்தீங்கன்னா இப்படி கேன்சல் ஆயிரும். பை பை 3 சைன் பை பை 3னா என்னது? 180/3 60. அதோட ஆன்சர் √3/2. இங்கேயும் இது கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து இப்படி கேன்சல் பண்ண முடியாது. இது ஆங்கிள்ன்றதுனால கேன்சல் பண்ணுறது. இது 2 டைம்ஸ் பை பை 6 √3/2. அப்போது இது ஒரு √3, இது ஒரு √3/2. இதை வந்து எல்சிஎம் எடுத்தோன்னா 3√3/2 ஆர் 2.59. அடுத்து இப்போது அடுத்த வேலை நம்ம என்ன செய்யணும்? நம்ம கிரிட்டிக்கல் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அந்த வேல்யூவோட கொஸ்டின்லேருந்து வர வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம். இது மட்டும் இல்லாமல், அதாவது கிரிட்டிக்கல் வேல்யூவோட
வேல்யூ கண்டுபிடிச்சோம் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி. இப்போ அந்த என் பாயிண்ட்ஸோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். அதாவது 0 to 0க்கும் π/2க்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். f of 0 2 cos 0 + sin 0. cos 0வோட ஆன்சர் 1ன்னு உங்களுக்கு தெரியும், sin 0 0. அப்போ 2 × 1 is 2 மட்டும் வரும். அடுத்து நெக்ஸ்ட் லிமிட் π/2 f of π/2 2 cos π/2 + sin 2 sin π/2. இந்த 2வும் 2வும் கேன்சல் ஆச்சுன்னா sin 180 அதோட ஆன்சர் 0ன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதே மாதிரி cos 90யோட ஆன்சரும் 0ன்னு தெரியும். ஸோ 0 + 2 × 0 + 0 அது வந்து 0. இப்போது 3 வேல்யூ நமக்கு இருக்குது. எது இருக்குது? f of 0 π/2 அந்த கிரிட்டிக்கல் வேல்யூவோடது π/6ம் கண்டுபிடிச்சோம். இதில் எது மேக்ஸிமம் எது மினிமம்ன்றதை எடுத்து எழுத போகிறோம், அவ்வளவே தான். இப்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எடுத்தால் இங்கே 0வும் 2வும் இருக்குது. லாஸ்ட் டைம் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ என்ன? 2.59. அப்போ எது பெருசு? 2.59 which corresponds to the function f of π/6. அப்போது the absolute maximum value is 2.59 எந்த இடத்துல t = π/6. அந்த மாதிரி மினிமம் எது? இங்கே பாருங்கள், மீதி 2 வேல்யூஸ் 2வும் 0வும். அப்போ மினிமம் என்னவாக இருக்கும்? மினிமம் வந்து 0 தான். அது எங்கே இருக்குது? π/2ல். the absolute minimum value is 0 at t = π/2. அவ்வளோதாங்க இந்த கொஸ்டின். தேங்க்யூ.